சார் நான் எஸ்ஆர்ஐஎம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பேசுறேன். சார் வணக்கம் சார், நான் மணிகண்ட அப்பா பேசுறேன் சார். அதான் டீச்சர் வந்து சொன்னாங்க. என்ன என்ன நடந்ததுன்ற நான் சொல்றேன், முதல்ல கேளுங்க. சொல்லுங்க சார். அவரு நம்ம நகர்மன்றத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே +2 +1 படிக்கிற பையங்களுக்கு என்னென்னலாம் வந்து எதிர்காலத்துல காலேஜ்ல சேர்றதை பத்தி சொல்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்க சார். பையங்களை சனிக்கிழமை அனுப்பி விட முடியுமான்னு சொன்னாங்க. சரிங்க சார். அது அடிப்படையில் யாரெல்லாம் விருப்பம் இருக்குன்னு கேட்ட மாணவர்கள்ட்ட அவங்க விருப்பம் உள்ளவங்க லிஸ்ட் மட்டும் கொடுத்தாங்க. சரிங்க சார். அவங்க தான் நீ வர சொன்னது. அதான் சார், எந்த மண்டபம் தான் சொன்னாங்க? எந்த மாணவரா? மண்டபம் எந்த மண்டபம் சொன்னாங்க சார்? பொள்ளாச்சி நகராட்சி. ஆமா சார், நிறைய பேக் சைடு வந்து லாரி ஸ்டேஷன் மண்டபம் தான் சார். அங்க ஆமா, அங்கேதான் சார். அதுதான் சார் தப்புங்க. அங்கே என்ன சார் போல போட்டிருக்குன்னா, இப்போ நான் பையனை அனுப்பிவிட்டேங்க. இந்த சம்பவம் போது எனக்கு தெரியாதுங்க. பையன் சொன்னா இந்த மாதிரி 11th 12th முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கப்பா. அதுக்கப்புறம் மதியம் பிரியாணி போடுறாங்களாப்பா, நான் போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சார். சரி போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த துளசி பசங்க எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்க கூப்பிட்டு போனாங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த லைன்ல வரும்போது அங்கே பார்த்தா லாரி மண்டபத்தை வந்து டிஎம்பி கொடி போட்டிருக்குங்க. அதுபோக வந்து கடவுள் மறுப்பு கொள்வதாக மாநில பேச்சாளருங்க மதிவதன் நீங்க பிளக்ஸ் வச்சிருக்கு சார். அதுக்கு அது எனக்கு தெரியாது சார். இப்ப பையன் அதனால சொல்லக்கூடாதுங்களா சார்? நீங்க அங்க என்ன நடக்குன்னு நீங்க கேட்டிருக்கணும். அப்படியே வந்து பசங்களுக்கு அது என்ன எதிர்காலம் சொல்லி நீங்க ஸ்கூல்ல வச்சா சார் பேசியிருந்திருக்கணும். நீ தனிப்பட்ட முறையில வந்து அதுல திமுகவில் புதிய இளைஞர்கள் இணைய விழால போட்டிருக்கு சார். அதுல அப்படியா? ஆமா சார், நான் வேறு மாற்று கட்சியில இருக்கிறவன். அப்ப நான் பசங்களை திருப்பி அனுப்பிட்டேன், போகட்டான்னு சொல்லி அனுப்பிட்டேங்க எல்லாருமே. அதான் சார், இது வந்து மிகப்பெரிய தவறு சார். இது வந்து சேர்மன் வார்டுல இருந்து சேர்மன் அனுப்புனாங்க சொல்லிதான் சார் மேடம் சொன்னாங்க, நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்படியா சார்? அதாங்க, அது ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. இனிமே அது மாதிரி இருந்தா நடக்காதுங்க. இனிமே ஸ்கூல்ல அவங்க யாரும் விட போறது இல்லை பசங்களை. அவங்க சொன்னது ஒண்ணு, நான் அங்க போய் பாக்கலங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்க தான் சார் பாக்கணும். உங்களை நம்பி பசங்களை அனுப்புறோம். கடவுள் மறுப்பு கொள்ள உள்ளவங்க நாங்க ஆன்மீகவாதிங்க இந்துங்க. இந்த மாதிரி தவறான செயலுக்கு வந்து தெரிஞ்சிருந்தா நான் அனுப்பியிருக்க மாட்டேன். அவங்க அதான் தெரியாம போச்சுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நாளைக்கு நடக்கிறதுனால அந்த இதுல வேலையில இருந்துட்டு இருக்கிறேன். அது பசங்களை திருப்பி அனுப்பியாச்சு. எல்லாத்தையும் பசங்களை வீட்டுக்கே போங்க சொல்லி அனுப்பியாச்சுங்க. யாரும் போலாங்க. சரி சார். சரி சார், ஓகே சார். திருப்பி அனுப்பியாச்சு. அது இனிமே அந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சரி சார், ஓகே சார். சரி.